அண்மைச் செய்தி. முன்னாள் அமைச்சர் சி. விஜயபாஸ்கர் உள்ளிட்டோர் மீதான குட்கா முறைகேடு வழக்கை 12 வாரங்களுக்குள் விசாரித்து முடிக்க வேண்டும் என்று சிறப்பு நீதிமன்றத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் ஆனந்த். ஆனந்த், வணக்கம். எம்பி எம்எல்ஏக்கள் மீதான வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இது குறித்தான விவரங்கள். வணக்கம். முன்னாள் அமைச்சர் சி. விஜயபாஸ்கர் உள்ளிட்டோருக்கு எதிரான குட்கா முறைகேடு வழக்கினை 12 வாரங்களுக்குள் விசாரித்து முடிக்க வேண்டும் என சிறப்பு நீதிமன்றத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. தமிழகத்தில் தடையை மீறி குட்கா பொருட்கள் விற்றதாக அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் சி. விஜயபாஸ்கர், பி.வி. ரமணா, அதே போன்று சென்னை காவல்துறையினுடைய முன்னாள் ஆணையர் எஸ். ஜார்ஜ், தமிழக முன்னாள் டிஜிபி டி.கே. ராஜேந்திரன் உட்பட 26 பேருக்கு எதிரான வழக்கு சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் உள்ள எம்பி எம்எல்ஏக்கள் மீதான வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் இந்த வழக்கின் விசாரணை அதிகாரியிடம் வாக்குமூலங்கள் அளிக்காதவர்கள் பலர் இந்த வழக்கில் சாட்சிகளாக சேர்க்கப்பட்டிருப்பதால் அவர்களுக்கு சிபிஐ தரப்பு சாட்சிகள் பட்டியலில் இருந்து நீக்க வேண்டும் அல்லது அனைத்து சாட்சிகளின் வாக்குமூலங்களை நகல்களை வழங்க உத்தரவிட வேண்டும் எனவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ள சென்னை காவல்துறையின் முன்னாள் ஆணையர் ஜார்ஜ் தரப்பில் சிறப்பு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த மனுவை விசாரித்த சிறப்பு நீதிமன்றம் ஜார்ஜினுடைய மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டது. சிறப்பு நீதிமன்றத்தின் இந்த உத்தரவை எதிராக ஜார்ஜ் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கை நீதிபதி ஜி.கே. இளந்தரையன் முன்பாக விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது குட்கா முறைகேடு வழக்கில் 278 சாட்சிகள் சேர்க்கப்பட்ட நிலையில் சில சாட்சிகளின் வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்படவில்லை எனவும், பதிவு செய்யப்பட்ட சாட்சிகளின் வாக்குமூலங்கள் மனுதாரருக்கு ஏற்கனவே வழங்கப்பட்டு விட்டதால் மனுதாரர் கோரிக்கையை நிராகரித்த சிறப்பு நீதிமன்றத்தின் உத்தரவில் எந்தவிதமான தவறும் இல்லை என நீதிபதி தன்னுடைய உத்தரவில் தெரிவித்திருக்கிறார். மேலும் முன்னாள் ஆணையர் ஜார்ஜின் மனுவை தள்ளுபடி செய்வதாகவும் நீதிபதி தன்னுடைய அந்த உத்தரவில் தெரிவித்திருக்கிறார். அதே சமயம் குட்கா முறைகேடு வழக்கை 12 வாரங்களுக்குள் விசாரித்து முடிக்க வேண்டும் என எம்பி எம்எல்ஏக்கள் மீதான வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றத்திற்கும் நீதிபதி ஜி.கே. இளந்தரையன் தன்னுடைய உத்தரவினை பிறப்பித்திருக்கின்றார்.